மச்சான் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஓம் நம சிவாய பாரு கிளைண்ட் மதன் ராஜி அங்க பாத்தியா என்ன? அதான் சுதா பாட்டா எப்படி ஐடியா யாரு கொடுத்துருக்கு முருகா போலாமா? நீங்க முன்னாடி வாங்க, நான் பின்னாடி வரேன். சரியா? என்ன இங்க வந்து நின்னுட்டீங்க? அம்மாட்ட சொல்லிட்டான். சொல்லு. இது என்ன என்கிட்ட பர்மிஷன் கேக்குற? இல்ல பர்மிஷன் கேக்குறியே, அதை யோசிக்கிறேன். இல்ல உன நிப்பாட்ட சொன்னாங்க. ஏமா போன் எடுங்க. ஓ போன் எடுமா. மா என்ன பண்றீங்க? வீடியோ கால் இமிடியேட்டா வாங்க. அகலையா போன்ல வாங்க. அகலையா வீட்ல இல்ல. எங்க? தெரியல. மா அங்கதானமா இருக்கும். இல்ல. சரி. வீடியோ கால் காரணம். மா வீடியோ கால் வாங்கம்மா. மா அகலையா எங்கம்மா? எங்க? நீங்க எங்க இருக்கீங்க? வெளில இருக்கீங்களா? எப்ப வீட்டுக்கு போகணும் கேளு. நானே திவ்யா அருணே திவ்யா எனக்கு காரு கிஃப்ட் கொடுத்துருக்குமா? காரு வாங்கியாச்சு. வீடியோ கால காட்டலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா வெளில போயிட்டு இருக்கீங்க. சரி வீட்டுக்கு போனானே சொல்லு. வீடியோ கால் பண்றோம். சரிம்மா சரிம்மா சரிம்மா. போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். குருன்னு வராது அதுக்கு. எதுக்கு வண்டி நிப்பாட்டினது? 4 பேர் போகலாம் தான். ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ராசி. ஸோ அதனால் எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு அம்மா இருக்காங்க. இங்கெல்லாம் போகிறோம். அதுதான் நீங்களே என்னை போட்டு முக்க போறீங்க. காரை வந்து தனியாக ஒரு வாட்டி ஒரு விளாக் போட்டுடலாம். நான் டிரைவ் பண்ணால் நானாக ஓட்ட மாட்டேன். நானே எனக்கு ஒழுங்காக பார்க்கல. ஒரு மாதிரி அந்த இதுல இருந்து வரல. இன்னும் நான் எனக்கு தெரில. எனக்கு நிறைய பேசணும், நிறைய வாட்ச் பண்ணணும், நோட் பண்ணணும். எனக்கு பிடிச்ச ரெட் கலர் சீட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒயிட் கலரு கார், ஐ மீன் ரெட் கலர் வந்து எனக்கு ராசி. இதுதான் அல்டிமேட். இது யார் சொல்லி பண்ணிக்கலாம்? இது முடிக்கலாம் தேவையில்லைன்னா அங்கே இருக்கு. ஸ்பாடா எப்படி திவ்யா? என்னால நிறைய பேசணும்.
போலாமா? போலாமா? நான் வண்டியில வரேன். சரி, இது குறுக்க விட்டு வரேன். அம்மா வீட்டுக்கு வந்தா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூப்பிடு கூப்பிடு, சோபி அம்மா கூப்பிடு. உட்காருமா, லைட் போடுறா, ஓபன் பண்ணுறா. என்னத்த பாக்கணும்? எனக்கு தான் காரை பத்தி எதுவும் தெரியாது. பின்னாடி ஒரு பலூன் காமாட்சி அம்மன் துணையா? அதான் பரதேவா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. திவ்யா உள்ள கார் சீட்டு வரும் மம்மி. டிவி அதுல பாத்துட்டே வரலாண்டி போட்டா. ஒண்ணு பாத்து பாத்து பண்ணிருக்கீங்க. ஓம் நம சிவாய. பாரு கிளைண்ட் கிங் மதன் ராஜி. வா ஒரு ரவுண்ட் வா. நைட்ல வந்தா என்ன? ஏய் அரைச்சியா? அரைச்சிட்டேன். நாளா என்ன ட்ரெஸ் போடுறீங்கன்னு கேட்டேன் நான் உன்ன. கர்மம். ஏய் போடு அடி. நல்லா இருக்கா மம்மி? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. இங்க இருந்து பாரு, தெரியும் மிரர்ல அப்படியே. என் ஐடி. நான் தான் ஊட்டணும் உனக்கு. கிரீம் நோ எனக்கு வேண்டாம். அதென்ன கிரீம்? ஐஸ் கேக் தான் மம்மி. போதும். தங்கத்தை கொடுக்குறேன். நேற்று நைட்டு அவன் ஒரு கேக் வெட்டினா கேக் வெட்டினான்னு கேளாமா? பிரியாணி கேக்குடி. பிரியாணி கேக்கு. பிரியாணில கேக்கா? பிரியாணி அப்படியே வச்சு வெட்டினீங்களா? அப்படி வச்சு வெட்டி எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ். பிரியாணி ஒரு கப்புல போட்டு வச்சு பாக்ஸ் மாதிரி ஆகிட்ட பிரியாணி அது ஒரு தட்டுல வச்சு அழகா கேக் மாதிரியா இருந்தது. அது மேல லெக் பீஸை வச்சு அது தொங்கச்சிக்கு கால் பண்றேன். மணி 8 தான் எடுக்காது. தூங்கி இருக்குமா? 9 மணிக்கு ஏன் இது பிஸியா இருக்குமா? ஆமா, அதெல்லாம் வந்துருக்கு வீட்டுக்கு அப்படின்ற. கைஸ், ஃபைனலாக வந்து மதனுக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நாங்கள் நினச்ச எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ நானும் இருந்தோம் இப்போ ஃப்ரீயாக ஆகிட்டோம். ரொம்ப 2 வாரமாக டென்ஷனில் இருந்துட்டு இப்போ நார்மலாக ஃப்ரீ ஆகி அருண் வந்து டீ வாங்கி கொடுங்கன்னா, சரி காஃபி வாங்கி கொடுங்கன்னா காஃபி வாங்கி கொடுத்து குடிச்சிட்டு போயிருக்காங்க. மதன் வந்து எங்கே போயிருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டீ சொல்லுவாங்க.
வீட்டுக்கு வந்தாங்க. தங்கச்சிட்ட சொல்லுவோம். ஹலோ வீடியோ கால் வா. அலே வீடியோ கால் வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஏன் திருச்சிக்கு போனேன்? ஒரு செகண்ட் வந்துட்டு போ. திருச்சியில போனியா? சரி சரி, வந்து வீடியோ கால் மட்டும் வா, நான் காமிச்சுக்கிறேன், நீ பாத்துக்கோ. சரி. ஃபிளாஷ் ஆனா ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? நிஜமாதான் அழகா இருக்க. அழகா இருக்கியே. திருச்சிக்கு போயிட்டால பேசுவேன். சரி, அப்படியே கண்ணை மூடு. கண்ணை மூடி ரோட்ல கண்ணை மூடு. கண்ணை மூடு. கண்ணை மூடு. கண்ணை மூடு. கேமரா திருப்பிட்டே போறேன். கண்ணை மூடு. கண்ணை மூடு. அப்படியே கண்ணை மூடு. கண்ணை மூடணும். அங்க பார். அது என்னது? அது யாருது? நம்மளுதுதா. கோடா என்ன காரணா? 4 பேர் உட்கார்ற காரு. மாப்பிள்ள தஞ்சாவூர் ரோட கிராஸ் பண்ண. ரோட கிராஸ் ஐயா, உங்களுக்கு இன்னும் எனக்கு வச்சிருக்கேன். இது காமிச்சிருக்கேன். அந்த பிளேட்லாம் போட்டு தான் வாங்குவோம். ரெடியா? 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 இப்போ நம்பரியா நம்ம காரனே. ஓகே, ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா கிட்ட போயிட்டு காரை காமிச்சு, அம்மா ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு, அப்புறம் அங்கே அத்தை மாமா இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு காமிச்சிட்டு, அங்கே தங்கச்சி ஒரு குட்டி சுக்கி இருக்கா ஸ்ரீன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட காமிச்சு, அதுக்கும் கீழே ஒரு குட்டி இருக்குது மிது, அவள்கிட்ட காமிச்சிட்டு, அப்புறம் அப்படியே வந்து அப்புறம் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் கீழே ஹவுஸ் ஓனர் அந்த ஆண்டி வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்களே, திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாமே, அவங்க எனக்கும் பிடிச்சிருந்தோம். அவங்களுக்கெல்லாம் காமிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக காமிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு. எங்களுக்கு சாப்பிட பூவா வந்து இன்றைக்கி திவ்யா செய்யலை. எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு செய்யலை, கடையிலே வாங்கி கொடுத்துக்கிட்டு. அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன சாப்பாடு? பரோட்டா அண்ட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ஒரே ஒரு வருத்தம் தான் திவ்யா, ஒரு குறை இருந்துச்சு. சொல்லிட்டான், என் பிள்ளையை கூட்டிட்டு வரல. லியோ வேணும். இது மட்டும்தான் ஒரு குறையா இருந்துச்சு. கேக் அம்மா ஓட்டினது ஸ்மெல் வரும், ஆனா நக்குறேன் எனக்கு தெரியும். சோ லியோ மட்டும்தான் இல்ல, அது ஒரு இதா இருந்துச்சு. பட் ஆனா இவங்க பலூன் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அது கம்ஃபர்டபுளா உடைஞ்சிரும் கைஸ். கார் ஃபுல்லாவே நாங்க வந்து பலூன் ஊதி விட்டுட்டோம். நான் அருண்கிட்ட கேட்டேன் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லிட்டு எல்லாம் உடச்சிருவாங்க, அவனே காமிச்சு கொடுத்துருவான், நக்கனாசனாசனாசன் கத்திடுவான். நாங்க கார் வெளில வேற நிக்க வச்சுட்டோம்ல கோயிலுக்கு வெளில. அவன் எப்படி அதனால அதெல்லாம் யோசிச்சுதான் கைஸ் நான் லியோ தூக்கிட்டு வரல. ஆனா லியோ தூக்கிட்டு வர ஐடியா தான் இருந்துச்சு. கண்டிப்பா லியோ கூட்டிட்டு நாளைக்கு ஒரு ரவுண்ட் போயிடலாம். ஆமா கண்டிப்பா போய் அவனை என் பிள்ளைய கூப்பிட்டு அவனும் என் பிள்ளைய கார் தூக்கிட்டு போகணும். நானு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு, நிறைய பேருக்கு இன்னும் போய் சர்ப்ரைஸ் நேரடியா கொடுக்கணும். ஸோ அதனால எங்கேயிருந்து நேரடியாக கொடுக்குறது, நேரம் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பாங்களோ இருந்தாலும் நேரில் லைவ்ல பார்க்குறது ஒரு சந்தோஷம் இல்லை. ஆமாம், ஓகே. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் நிறைய பேசுகிறோம். நான் நிறைய பேசுவேன், நான் நிறைய பேசணும், நிறைய இருக்கு சொல்கிறேன். ஓகே, சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாமா திவ்யா? கைஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு. நம்ம வந்து அப்புறமா மதனோட ரிவ்யூ கேட்கலாம். நானும் அவனோட ரிவ்யூ கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நிறைய உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன், நிறைய பேசணும். இன்னுமே அதுல இருந்து என்னால வெளில வர முடியல.
திவ்யா என்னை சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறேன், இல்லை திவ்யா நான் பேசணும், நிறைய உன்ட்ட பேசணும் அப்படின்னு. இல்லை நீ vlogல பேசு, அப்போ என்னோட சேர்ந்து நம்மளோட ஃபேமிலிக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா. என்கிட்ட மட்டும் அவனோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லை கைஸ். உங்களோடையும் என்னோடையும் சேர்த்து ஷேர் பண்ணணும். அதனால நம்ம சாப்பிட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ரிவ்யூ சொல்லலாம். உன் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமா? ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம் கைஸ். ஓகேவா, நாங்கள் போகலாம். இந்த கூட வர கொஞ்சம் வீட்டாக. ஓகே, போயிடலாமா? ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து vlogோட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ எண்டுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிடலாமா? ஒரு பர்த்டேக்கு முன்னாடியே ஒரு சில vlogல நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சர்ப்ரைஸ் என் பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த சர்ப்ரைஸை ஓப்பன் பண்ணிடலாமா? வேண்டாம். இவ்வளோ நாள் நீ வந்து என்னை ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணேன். ஒரு சில டைம் நான் உன்னை ஏமாற்றி சில விஷயங்கள்லாம் பண்ணேன். இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை காண்டேத்தி அப்படி என்னதான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே தபாச்சிட்டிங்க பாருங்க. அப்படிலாம் கழுவி ஊற்றுங்க, கேளுங்க. கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எப்படி கார் வந்துச்சோ அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு பயங்கரமான விஷயம் அது. ஸோ அதனால் சும்மாலாம் சொல்லிடக்கூடாது. என்ன சொல்கிறது ஐயா, அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கேட்குற இதில் தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, ஏன்னா நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத பார்க்க நிறைய பேர் சந்தோஷப்படுற நிறைய ஃபேமிலி இருக்கீங்க. ஸோ என்னை அடித்து டவுன் அடித்து இவனை எப்படியாவது வளரவே விடக்கூடாது அப்படின்னு சில பர்சன்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி நான் நல்லா வளரணும், நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னும் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அது அப்படி என்னதான் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன் ப்ரோ நாங்கள் கேட்டால் தான் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. ஏன்னா என் ஃபேமிலி எப்படியோ அது மாதிரி தான் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கேளுங்க, கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸை வந்து பயங்கரமாக சொல்லிடலாம். ஓகேவா நன்றியா? அப்படி சொல்லலாம். வெயிட் பண்ணி சொல்லுவோம் கொஞ்சம். என்ன காண்டேத்தி சொல்லலாம். ஒருத்தர் நம்ம மாற்றி காண்டேத்தி என்ன பிரயோஜனம்? நம்ம அங்கே காண்டேத்துவோம். என்ன சொல்கிறோம் என்ன அதான் அப்படின்னு சொல்லுவோம். கைஸ் நிஜமாவே அது வர்த்தபிளான விஷயம், ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அது. ஆனால் இது எனக்கும் தெரியும், எனக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ வித்தின் செகண்டில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுதான் லேட்டாக சொல்லலாம். இல்லை நான் அவனை வெறுப்பேற்றிட்டேன் கைஸ், அவன் என்ன வெறுப்பேற்றிட்டான். ஸோ அதனால் இப்போ அடுத்து உங்களை வெறுப்பேற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ என் கண்ணை பார்த்தீங்களா, எங்கள் மூஞ்சி பார்த்தீங்களா, செம்ம டயர்டு, நிறையா அழுதுட்டேன் வேறு. நான் அந்த மூமெண்ட்லாம் எடுக்க முடியல, ஏன்னா கரெக்டாக கேட்ச் பண்ணி எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் நான் வந்தோடனே அழுதுட்டேன். அந்த இடத்துலையும் எடுக்க முடியல, ஏன்னா அருணும் வந்து கீழே கடைக்கு போயிட்டான். அண்ணன் அப்படியே செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அண்ணனும் கிளம்பிட்டான். ஸோ இங்கே வீட்டில் வந்து அழுதுதெல்லாம் எடுக்க முடியல. அவளும் சேர்ந்து அழுது, நானும் அழுது, ஒரு மாதிரி ஐட்டம் சாப்பிட்டோன்னே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு என் கண்ணெல்லாம் வீங்கியே போயிட்டு நான் சொல்லி கேட்டேன் திவ்யாட்ட, என்ன திவ்யா திடீர்னு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸு, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டேன். அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் அது எல்லாத்தையும் சொல்லணுன்னாக்கா இந்த vlog வந்து பார்த்தாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல நம்ம வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விஷயம். டு பி ஹானஸ்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் ரியலி ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மட்டும் சொல்லணும். லவ் யூ. இந்த காருக்கு பின்னாடி ஏதோ பெரிய கதை இருக்கும் போலயே. நிறைய கதை இருக்குது. இந்த கதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக சொல்லிடலாம் சரிங்களா? பர்த்டே செலிப்ரேஷன் அண்ட் திவ்யா எனக்கு பண்ண பர்த்டே செலிப்ரேஷன் vlog வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யா எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் நிறையா இந்த வீக் ஃபுல்லாகவே கொடுத்தா. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த லாஸ்ட்டு சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டு பி ஹானஸ்ட் நான் ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா நிறைய ஏங்கிட்டே தான் இருந்திருக்கேன் என் லைஃப் ஃபுல்லாக.
சின்னதுலேருந்தே அன்புக்கும் சரி, ஏன்னா நான் வித்தியாசமான ஒரு பிறவி. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளோடே பல வருஷம் போணுச்சு. அப்புறம் ஒரு புரிதல் வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி தான் அப்படின்னும்போது அந்த புரிதல் வந்ததுக்கே எனக்கு லேட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய வயசில் எதுவுமே கிடைக்காம போயிடுச்சு. அந்த ஏக்கம் வந்தால் தான் நான் இப்படி இருக்கேங்கிற ஒரு பயம், இப்படி பேசினா தப்போ, அப்படி பேசினா தப்போ, இது தப்போ, அது தப்போ, இப்படியே பயந்து பயந்து என்னோடய ஆசைகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அதுவே ஒரு பக்கம் பழகிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி மட்டுமே இந்த லைஃப்பில் ஒரு பொக்கிஷமாக கிடைச்சவங்க தான் திவ்யான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன வேணும், நான் என்ன கொடுத்தா சந்தோஷப்படுவேன், இவனுக்கு இதுதான் தேவை, இதுதான் தேவையில்லை, இது நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னை ஒரு மாதிரி அந்த சிற்பம் செதுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி செதுக்கி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். நான் நல்லவன்லாம் இல்லை, ரொம்ப கெட்டவன் தான். கெட்டவன் மீன்ஸ் நானே அதை சொல்லிக்க விரும்பலை. நான் எதில் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திவ்யாட்ட ஒரு நாள் கண்டிப்பாக விலாக் நான் போட சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் கெட்டவன் சொல்லிக்கிறத நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன். ஏன்னா நான் பட்டுன்னு கோவப்படுவேன். எனக்கு பிடிச்சவங்க ஏதாவது சின்னதாக எதாவது பண்ணால் கூட ரொம்ப ரியாக்ட் பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஆள். ஸோ அந்த கோவம் எல்லாமே இப்போல்லாம் ஃபுல்லாக புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு என்னை மாற்றி கொண்டு வந்துட்டா. அண்டு இந்த காருக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி எனக்கே தெரியும். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன திவ்யா? கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை கிளியராக பேசி ஒரு விலாகு போடலாம். அண்டு காரை பற்றின விலாகு நான் இன்னும் நானே கேட்கல கைஸ். எப்படி என்ன ப்ரைஸு, என்ன கார் வந்து கார் பேர் வந்து மட்டும் ஸ்குவாடா அப்படின்னு மட்டும் பார்த்துருக்கோம். பட் அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இன்னொரு விலாகு திவ்யா எடுத்து போடுவாங்க. என்ன திவ்யாம்மா? அப்புறம் காரை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு அது ஒரு விலாக் எடுத்து போட்டுடலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா அதை விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே. வெரி ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்தையுமே அதான் ஏங்கி இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு மேஜிக் கடவுள் இருக்காரு குமார். கடவுள் இருக்காரோ இல்லையோ, திவ்யா இருக்கு. இது வேறு கிஃப்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அந்த ஒரு மாதிரி எமோஷனலாக அழுதுகிட்டு இருந்தான். நானும் அது கோவில், நிறைய பேர் இருக்காங்க கோவில், நானும் முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஸ்கீச் எல்லாம் கொடுக்கும்போது மாதிரி ஆயிடுச்சு. கத்த ஆரம்பிச்சிட்ட மாதிரி ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைச்சிக்கிட்டு பேசவும் வரல, முழுங்கவும் முடியல. அது ஒரு மாதிரி மூமெண்ட், மேஜிக் மூமெண்ட் தான் சொல்லுவேன். ஆனால் பட் இங்கே வீட்டுக்கு வந்து அழுதுட்டு என் கண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். என்னால் நம்பவே முடியல. ஓடி பாக்குறேன். இப்பல நேரம் அதான் வேலை. ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5-6 வாட்டி போயிருப்பேன். அது 5-6 வாட்டி போய் பார்க்குறேன். எங்கே சாவியை கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி சீரியஸாக அழுதுட்டேன் நான். ஸோ அந்த மூமெண்ட் எடுக்க முடியல, மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 2 பேருமே ஒரு மாதிரி பேசி அழுதோம். ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய அவமானப்பட்டோம். அந்த அவமானம் தான் திவ்யாவை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை? ஆமாவா? ஓகே, சரி, ப்ளாகோட எண்டுக்கு போயிடலாமா? ஓகே காய்ஸ், இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறோம். திவ்யாவோட சர்ப்ரைஸ் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காரை பற்றின விஷயங்கள் வந்து வேணும்னாக்கா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து வ்ளாக் எடுத்து போகிறோம். இனிமேல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராங்க்லாம் கிடையாது. ரெகுலர் லைஃப்பில் எங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்குது, எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நாங்கள் பட்ட அவமானங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கேட்டால் வழியே நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ணுவோம். பட் அந்த இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓன் வாய்ஸ் போட்டிருந்தப்பே நான் இதே வார்த்தையை சொல்லியிருந்தப்பே, ப்ரோ நீங்கள் யாருக்காகவும் ப்ராங்க்லாம் விட்டுறாதீங்க, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எது பண்ணாலும் குத்தோன்னு சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி உலகம்தான். அதெல்லாம் தாண்டி மீறி தான் நம்ம ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நானும் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு எங்களால் என்ன எது பெஸ்ட்டோ அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? முடிஞ்ச அளவு உங்களோட வழியிலே வர்றது தான் நல்லதுன்னு நான் நினச்சி தான் நீங்கள் கேட்குற வ்ளாக்லாம் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா நாங்கள் எப்போயோ பண்ணிகிட்டு இருப்போம். உங்களோட இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து எங்களோட பாடி லாங்குவேஜ், எங்களோட ஸ்டைலு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும், பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும். அப்போது உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி கண்டென்ட்டை தான் நாங்கள் எடுத்து போட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ அதானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள், அதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன சர்ப்ரைஸ்
மறந்துடாதீங்க காய்ஸ், பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு சொல்கிறேன் சரியா. அது ஒரு பங்கமாக இருக்கும். என்ன இப்போ கார் எப்படி திடீர்னு இந்த டப்பா டிமில்னு வெடிச்சோ அது மாதிரி இதுவும் அது மாதிரி டபால் டிமில்ன்ற ஒன்று. ஸோ லியோ கூட்டு நாளைக்கு ஒரு ரவுண்டு போகலாமா? ஓகே ஓகே கைஸ், ஐம் ஸோ ஹாப்பி. இந்த டே ஃபுல்லாக என்ன ஹாப்பியாக. அகலே தானே கோயம்புத்தூர்ல ஒருத்தி இருக்காளே, ஓன் வாய்ஸ் வேற போட்டிருக்கா ஸ்வீட்டி. ஆமாம் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாங்க, மறந்துட்டேன் பாரு. அவன் ஃபோன் எடுக்கிறாளான்னு எனக்கு தெரியல வேற. சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு கழுவி ஊற்றுவோம் எங்கம்மா பறக்க பறக்க துடிக்குது பழக அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது தெரியல. ஒரு ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு தங்கச்சி ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது தெரியலையே. பார்ப்போம். கோயம்புத்தூர் காரி கோயம்புத்தூர் காரி ஸ்பீக்கர் போடு. அடியே நீ தான் அடி பாட்டு வேற. ஃபோன் பண்ணி விஷ் பண்ண வக்கில்ல, வீடியோ போட்டுட்ருக்கா. அது ஒரு கதை வர வச்சிருக்கா. ஊட்டி இருக்கா எடுத்துட்டா கதை எல்லாமே கதை. ஹலோ, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி நன்றி நன்றி. என்ன ஓன் வாய்ஸ்ல நிறைய உருட்டி இருக்கியாட்டு இருக்கு. உருட்டி இருக்க நான் உனக்கு சொன்ன பத்தியா எப்படி நான் அப்படி எதுவும் உனக்கு பெருசா பண்ணலையே, நிறைய உருட்டி இருக்கியே. பட் தேங்க்யூ. நான் அப்ப என்ன பண்றேன், கோயம்புத்தூர் வரும்போது கோயம்புத்தூருக்கு வரும்போது நான் உனக்கு அப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா வந்துடலாம். அப்புறம் உங்க அண்ணியார் கொடுத்த கிஃப்ட் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? நீ சர்ச் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சர்ச் பண்ணு. இவளே விருப்பத்துறமா? ஆமா அப்சல்யூட்லி. அவ வந்து ஐபோன் கொடுத்துட்டான்டா. அதை விட பெரிய கிஃப்ட்னா நீங்க வாங்கி கொடுத்தாளா? கார், சாச்சே செயின், சாச்சே ரிங், சாச்சே டாட்டூ போட்டுட்டா அவ பேர. ஐயோ அதெல்லாம் பழசு. வேற வேற என்னது ஸ்வீட்டினே டாட்டா போட்டுட்டேன். நீ கண்டுபிடிச்சிட்டடி எருமை. ஆல்ரெடி தேர்ட் ஒன் தான். தேர்ட் ஒன் நீ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்ட. ஆஹா ஆமா சத்தியமாடி. ஸ்குவாடா ஸ்குவாடா குடுக்கணும் தான், நைட் டைம்ல குடுக்கலான்ட்டு. எப்படிதானோ கிளம்பிட்டியா? பேக் பண்ணு, காலைல வந்துரு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அது சரி அது சரி அது சரி. அது சரி. இதெல்லாம் தாண்டி அண்ணன் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், லேட் ஆகும். அது ஏன்னா இப்ப vlog ஓடிட்டு இருக்கு, அதனால நான் லேட்டா தான் சொல்லுவேன். சொல்லாம இருந்தா தான் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும், சொன்னா நல்லா இருக்கு. அதுல ஏய் அதெல்லாம் போட வேண்டிய போட வேண்டிய ஓகே சரி. அப்புறம்னா வந்து நான் ஊருக்கு அங்க சென்னை அதாவது கோயம்புத்தூருக்கு வந்தேன்னாக்கா நிறைய செலவாகும் பாத்துக்க. கண்டிப்பா கண்டிப்பா வந்து இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா வந்துடுறேன். வந்துடுறேன், சத்தியமா வந்துருவேன். உங்களுக்கு அதை விட என்ன விட 21ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. கோயம்புத்தூர் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு 22ஆம் தேதி வெள்ளை கோயில் கிளம்புறோம். வெள்ளை கோயில் போய் அங்க செலிப்ரேட் அப்பா கூட பண்றோம்.
ஓகேவா? அடுத்து பிளான் வச்சிருக்கேன். வந்துறியா இல்ல எப்படி? கண்டிப்பா வந்துடுறேன். இங்க சொல்லி வச்சிரலாம் எல்லாருக்கும் இல்ல நீ வர மாட்டியா? எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணிடு, கண்டிப்பா வந்துடுறேன். லொகேஷன் இல்ல கோயம்புத்தூர் நீ வர்ற இங்க இருந்து பிளான் பாக்கும்போது கோயம்புத்தூர் நான் நைட் கிளம்பிட்டேன் வண்டி எடுத்தா போதும் நீங்க வந்தோடனே நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன். ஓகே நாங்க கார்ல வருவோம். நீ பிக்கப் பண்ற? சாரி மறந்துட்டா. மறந்துட்டேன்னு சொன்னா நான் டக்குனு பிளான் ஆயிட்டேன். சாரி गाइस. எங்க லொகேஷன் சென்ட் பண்ணிடு. கார்ல வாங்க. அது நம்ம கார். ஓகே ஓ ஷூர். யா சரி இங்க பாருங்க இப்போ வந்துட்டு திவ்யா வந்து அது அண்ணனுக்கே இப்படி பண்றானா நான் வந்துட்டு அவளோட உயிர் தோழி. கண்டிப்பா எனக்கு வந்துட்டு என்ன வேணும்? ஒரு BMW கியா வேணுமா? கியா வேணுமா? நீங்க நேர்ல வந்து ஒரு உமா கொடுப்பா गाइस என் பிறந்த நாளுக்கு. அது சரி. இப்ப நான் வந்து இந்த லாட் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிருக்க மாட்டேன். நிஜமா சொல்றேன். கேடு கேட்டவனுக்கு என் பிறந்த நாளுக்கு வரலன்னா இவங்க அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? அவ்வளவுதான். இவங்க மனுஷ ஜென்மங்களே கிடையாது, மிருகங்கள். ஏய் வருவேண்டி, அதெல்லாம் எப்படி வராம இருப்பேன். பிறந்த நாளுக்கு ப்ரீவியஸாவே வந்துட்டு போனடி. இரு நீ இப்படிலாம் பேசவே கூடாது ஸ்வீட்டி. அப்புறம் நான் உண்மைகள் பல உண்மைகள் சொல்ல வேண்டியது இருக்கும். அளவு குஞ்சுடி. என் பர்த்டேவே மறந்து மல்லாக்கப்படுத்து தூங்கி இருக்க. இங்க பாருடா உண்மைதான் இல்லன்னு சொல்லல. உண்மை படுத்திருக்க மல்லாக்க படுத்திருக்க. திவ்யா பர்த்டேக்கு நான் எவ்வளவு டெடிகேட்டா கரெக்டா கால் பண்ணி விஷ் பண்ணல. ஆமா ஆமா நான் அவள் பர்த்டேக்கு ப்ரீவியஸா வந்தவ உன் பர்த்டே நான் எப்படி மறப்பேன்? மறந்துட்டேனா 2 days முன்னாடி வரைக்கும் ஞாபகம் மறப்பேங்கற. ஆனா மறந்துட்டேன். கரெக்டா காலையில எந்திரிச்சதும் நைட் வரைக்கும் ஞாபகம். நைட்டு கூட ஞாபகம் இல்ல. அதுக்கு முந்தின நாள் ஞாபகம் இருக்கு. 10 மணி விஷ் பண்ணணும், நேர்ல போன்ல விஷ் பண்ணணும், வீடியோல நைட்டே பேச போடணும்னு நினைச்சிட்டு இருந்தவ நைட் என்ன பண்ணிட்டேன், டேப்லெட்டை போட்டு மட்டை ஆயிட்டேன். அது சரி. அது டிப்ரெஷன்ல இருக்கா டேப்லெட் போட்டுட்டு இருக்கேனா அது போட்டு உடனே நான் தூங்கிட்டேன். எனக்கு காலைல எந்திரிச்சு பாக்குற விஷஸ் நான் இங்க மறந்துட்டேன். என்ன பண்றது? இதுக்கப்புறம் கால் பண்ண அசிங்கம் நினைச்சு சரி ஸ்டேட்டஸ்லயே வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள அதுக்கப்புறம் இங்க வேற நான் கால் வேற வந்து பிரச்சனை. இந்த மாதிரி எப்பனா பேசுவேன் அத்தோட அவ்வளவுதான். அடுத்து திவ்யா பர்த்டேக்கு பேசுவேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என் பர்த்டேக்கு பேசுவேன். பேசிட்டே இருக்கிறதெல்லாம் பாசம் கிடையாதுடா. உன்னை பத்தி நான் யோசிக்கிறேன்ல. எங்க அதான் யோசிச்சு மாத்திரை தூக்க மாத்திரை போட்டு படுத்துருக்கீங்க. யோசிக்கிறனாலும் கேட்டா பேசினாதான் இல்ல ஃப்ரெண்ட் இது பேசினா மனசுல அன்பு இருக்குன்னு அர்த்தமாடா? அப்படிலாம் இல்லதான். பட் ஆனா உன்னோட விஷ் இருந்து ஃபர்ஸ்டே இருந்திருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சத்தியமா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன்னு தெரியும். நான் மூச்சு அடைச்சிட்டேன். அதுவும் திவ்யாவே கால் வந்திருந்தப்போ அதை விட நான் செத்துட்டேன். திவ்யா வந்து சாணி தொழிச்சாலாமே. ஆமாண்டா அவ நிறைய கழுவி ஊத்துறா. நான் வாங்கிக்கிட்டேன். நேர்ல வந்து கழுவி ஊத்துறா நான் வாங்கிப்பேன். ஏன்னா மேபி நீங்க என் பிறந்த நாளைக்கு மறந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா நான் சீக்கிரமா கேட்பேன்ல. அப்ப நீங்களும் வாங்கிக்கணும்ல. 21 தானே திவ்யா? 22 21 எல்லாம் வந்துருவாங்க. நானு 20 நானே இப்ப டேட் சொன்னால மயிரி நீ கரெக்டா 21 வந்திருப்பேன். அவ்வளவுதானே பெண்ணா? ஆமா அப்பவே சொன்னா பத்தி போட்டு மெமரி லாஸ். கண்டிப்பா நான் வந்துருவேன். திவ்யா ஞாபகப்படுத்த கண்டிப்பா வந்துருவேன். அருண்ல வந்தாரா? அருணும் திவ்யாவும் தான் 15 நாளா இதுக்காக அலைஞ்சு எல்லாம் பண்ணிருக்குதுங்க. நான் இன்னும் காரை ஒழுங்கா சுத்தி பார்க்கல, எதுவுமே தெரியாது. நீ மறந்துருப்பியடா. ஐயோ ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ உன் ஃப்ரெண்டு கோயில உன்னை பிடிக்காதவங்களுக்கு தெரிஞ்சா கண்ணு பட்டுருவாங்கடா. போயா அம்மன் கால்ல போய் உளுந்துரு. தாயே கண்ணு திருஷ்டியெல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துரு. ஆமாண்டி சுத்தி போடணும். சத்தியமா சொல்றேன். நான் ஒண்ணுமே இல்ல. என் பிறந்த நாள் ப்ரீவியஸா போயிட்டு நான் ஒரு தோடு வாங்க கோல்டுல போட்டேன். அதுக்கப்புறத்துல உளுந்தது பாரு அடி என்னன்னே தெரியல. தலைவலி டிப்ரெஷன் எல்லாம் வந்துச்சு. அது சரி. அத நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கண் திருஷ்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கண் திருஷ்டி வரும். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. வண்டி ஓட்டுறது முதல்ல. லியோ என்னாச்சு? உன் வாய்ஸ் கேட்டு அவன் கத்துறான் பாரு. ஏன்னா அவளோட கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மாடா நானு. ஆமா அப்படியே வந்து துரோகம். இப்ப என்ன தெரியுமா? உன் பையன் அளவுக்கு என் பிள்ளையோட பையன் வளர்ந்துட்டான். அது சரி. நீ இங்க வா வந்து பாரு. லியோ மாதிரியே இருக்கான். ஆமாவா? ஆமா பிளாக் அண்ட் ஒயிட். ஆனா இவன் வந்துட்டு சூசி கலரு. ஓ அப்படியே இருக்கான். அதுவும் இப்பவே உன் பையன் மாதிரி. உன் பையனுக்கு சொல்லுங்க நண்பர்களே, எங்க அண்ணனுக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வருஷம் வந்துட்டு அண்ணனும் அண்ணியும் வந்துட்டு ஓரளவுக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. பட் ஆனா பெட்டர் தான் இன்னும் நிறைய இருக்கு. அதுவும் திவ்யா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது இல்லாம வந்துட்டு
மதன் சேஃபா இருக்கணும். நான் ஊட்ட சொல்றேன், நீ சேஃபா டிரைவ் பண்ண, பாத்து போங்க 2 பேரும். கண்ணு பற்ற போது அழகா சுத்தி போட்டு அழகா போகணும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது இல்லாம இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நான் என் சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்றீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் 2 பேரும் பல்ல போடுறாங்கன்னு தெரியுது guys. என்ன பண்றது, கொஞ்சம் நான் என்ன பண்றது, அவன் தங்கச்சியா போயிடுச்சுங்கிறது இந்த மாதிரிலாம் பேச வேண்டியதே இருக்குது. நான் கதை ஊத்திருப்பேன், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பேன் அவனுக்கிட்ட. அது இல்லாம நான் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் வந்துட்டு நீங்க மாத்திக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் நேர்ல வரட்டும், நான் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி காட்டி விடுறேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப கண்டிப்பா பந்தா திட்டு இருக்குன்னு தெரியுது. ஓகே, ஆமா வரப்போ ஏன்னா எஃபோர்ட் இன்னும் பத்தல. இவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது நான் உங்களுக்கு நீங்க பிறந்த வந்துட்டு போனாங்க அப்படின்னா தரமா உங்களுக்கு வீடியோஸ் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் ஆள் இல்லாம உட்காருக்கும். என்ன பண்றது, பயத்துல தான் இருக்கிறேன், வர வேண்டியதான். போன் போட்டு என்ன திட்ட வேண்டியதானே. புத்தி வந்துருமாடா ஒரு வாரம் அப்படியே அப்படி வரும். அதுக்கப்புறம் பார்த்தா புஷ்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நீ ஒரு மோட்டிவேட் கொடுக்கணும் லைட்டா. ஓகே ஓகே ஓகே. அம்மாட்ட சொல்லுடி. அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, நம்ம ப்ரோட்ட சொல்லிடு, மச்சாங்கிட்ட. வீடியோ போட்டோஸ் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வாங்கிருக்க மம்மின்னு சொல்லுங்க, அவங்க பிளஸிங்க வாங்கிக்கோங்க. கண்டிப்பா கன்ஃபார்ம் இங்க வாங்க. நீ வெள்ளப்பூர்ல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூசணி எல்லாம் உடச்சிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். ஓகேவா? ஓகே, கண்டிப்பா வந்துடுறோம். அப்போ பர்க்கலாம் இல்ல மயிராட்டிங்களா வர்றீங்க 3 பேரும். அந்த அருணை கூட்டிட்டு வா, அவனை பார்த்ததே இல்லை இத்தனை நாள் வரைக்கும் நான். கண்டிப்பா பார்த்தா என்ன சொல்றது, நீங்க என்னைய கண்டுக்க மாட்டேன், அதான் உண்மை. அது 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 என்னன்னாலும் பரவாயில்ல, அவன் கூட்டிட்டு அவன் என்கிட்ட பேசவும் மாட்டான். சேர்ந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம். ஆமா ஆமா, அவனுக்கு கேட்டு இருக்கு அருண் நல்லா இருக்காரா, எங்க இருக்காரு, வராரா போறாரான்னு. அது சரி, இங்கதான் இருக்கான். கேட்டு இருக்காரா இல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு இருக்காரா? எடிட்டிங் பிசில எடிட் பண்ணிட்டு உட்காருக்கான் vlog. சரி கன்ஃபார்ம் வாங்க, 3 பேர் வாங்க. வர்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா. நேர்ல தான் இந்த கண்ணானுக்கு நான் எப்படி நீ என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணிருப்ப, அவ எப்படி கொடுத்துருப்பான்னு பார்க்க முடியல. பட் ஆனா வீடியோல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். கண்டிப்பா. அவ சிவன் கோயிலுக்கு முன்னாடி கொடுத்துட்டாளா? அது என்ன சொல்றது, அழுவும் முடியல, கத்தவும் முடியல, வாய் அடைச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கத்திட்டேன், நல்லாதான் இருந்துச்சு. அதெல்லாம் இங்க தனாவே வந்து செம்ம இது இன்னும் சொல்ற சூப்பர் எப்படி அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். எங்க பாரு என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இது பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க கேட்பானா. இப்ப நீ அப்ப திவ்யா வந்து பண்ணிருக்காங்க போது அவனுக்கு இதாக ப்ரௌடா இருக்கும்ல. ஆமா, அவன் வந்துட்டு ஜானாத்தே டக்குன்னு சொல்றான், நீ தான் பாத்து கத்துக்க சேஃபா பாத்துக்கோங்க. அது சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சேஃபா போவா. ஓகேவா? ஓகே கண்டிப்பா. நான் வர்றோம், என்ன பர்த்டேக்கு வர்றோம், நான் ரெடி பண்ணி வை. ஷூர் நீ மட்டும் இங்க வா, உனக்கு டெய்லி black coffee போட்டு கொடுத்தேன் இங்க. ஓ கரெக்ட்டா கண்டுபிடிச்ச பத்தியா, எப்படி தானோ black coffee கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணி விடு. என்னோட வல்லளவு கோயம்புத்தூர் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆமா வாங்க. வெள்ளம் கோயிலா சங்கரன் கோயிலா? அது வெள்ள கோயில் போகும்போது ஒரு 2-3 டசன் வாங்கிட்டே போயிருவோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு இங்கெல்லாம் வாங்கி வைக்கிறேன். ஓகேடி சரி. கனாட சொல்லிரு, நான் அப்பாவுக்கு நான் மெசேஜ் பண்ணி வைக்கிறேன். அம்மா கிட்ட சொல்லிரு. சரி ஷூர் நீ எனக்கு வீடியோ போட்டோஸ் மட்டும் அனுப்புங்க பாக்கலாம். ஓகே. திவு, I am proud of you. Thank you. சூப்பர். ஓகே, ரொம்ப நீ பிரேவா பண்ணிருக்க, சூப்பரா இருக்கு. Thank you. நிஜமாவே வெளிய போகும்போது உன்னை நிறைய பேர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. நிஜமாவே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பொண்ணால எந்த விஷயமே பண்ண முடியும், அது உன்னால இந்த விஷயத்த இறங்கி அப்புறம்தான் ஓகே ரைட்டு. நமக்காக வந்து புள்ள இவ்வளவு தூரம் வேலை பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த நாளுக்கு அப்ப என்ன பண்ணணும் அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கத்தி இழக்குது. உனக்கே கலக்குதுன்னா அப்ப எனக்கு யோசிச்சு பாரு. இல்ல நாங்க 2 பேரும் எப்படி தெரியும், எங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எப்படி தெரியுமா, திட்டமிட்ட குடும்பம் தீர்த்திராத இன்பம். ஆமா எல்லாமே இருக்கு, இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அதனால சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் வேலை. ஏய் என்ன நீ ஏதாவது காப்பாத்துறீ, ஏன்டி போட்டு கொடுக்க. அந்த வெயிட் தாங்காம அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ நீனு? 10 பவுனே 10 லட்சம் தான்.
10 லட்சம் ரூபா. எங்க போறது நான் சொல்லு, யோசிச்சு பாரு. கிட்னி விப்பியோ சட்னி விப்பியோ. ஃபர்ஸ்ட் உங்க அன்னைக்கு நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு தான் அவன் எனக்கு இந்த இதே கொடுத்துருக்கா, இந்த சர்ப்ரைஸே. ஆனா நான் அது இன்னும் ரிவ்யூ பண்ணல, அதான் நான் சொன்னேன் அந்த சர்ப்ரைஸ். ஓகே गाइस, பர்த்டே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 12:30 ஆயிடுச்சு. பர்த்டேக்கு வாயெல்லாம் கிடையாது. ரொம்ப பையா அமைதியா பாட்டு தூங்கணும். அடுத்த வருஷம் பிறந்த நாள் நித்யா வத்தியா பத்தியா அதுக்குதான் 12 மணிக்குள்ள அவளுக்கு போன் பண்றான்னு சொன்னேன். ஆமா கரெக்டா 12 மணிக்கு கால் பண்ணி பேசியாச்சு. ஓகே ஸ்வீட்டிமா, கண்டிப்பா நான் உன் பர்த்டேக்கு வர்றேன். Anyway, advance happy birthday. Thank you so much. Love you lot. Love you so much and really miss you. Both of you. கண்டிப்பா வந்து அடுத்த vlogல நான் எல்லாம் ஒண்ணா பாக்குறேன் guys. ஆமா ஸ்வீட்டி. Coming soon நானே ஸ்வீட்டி நாங்க எல்லாரும் ஒரே vlogல இருக்க போறோம். ஓகே. பாருங்க எல்லாரும் வந்து இப்ப இருக்க மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நாங்க பேசுறத அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா பொறுமை காத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே பாப்பா சிட்டுமா. ஓகே பை, குட் நைட், தூங்கு. குட் நைட் गाइस, லவ் யூ மாமா. லவ் யூ மாமா. சரி வைக்கிறேன். ஓகேடா. டாடா பர்த்டே பாய். பை. ஸோ ஃபைனலாக ஸ்வீட்டி பாப்பாவுக்கு மட்டும் சொல்லாமல் இருந்தோம். ஸ்வீட்டி பாப்பா கிட்டே சொல்லிட்டோம். இன்னும் ஒரு சில பேருக்கு சொல்லிடலாம். எப்படியே சொல்லிட்டே இருந்தாக்க நம்ம லென்த் vlog-ஆ போயிடும். அது வேணா இன்னொரு vlog-ஆ போடலாம். எல்லாருக்கும் சொல்லிட்டு vlog எடுத்து போடலாம். எல்லாருக்கும் சொல்றதே ஒரு vlog எடுத்து போடலாம். ஓகேவா? சரி. ஓகே guys. And once again ரொம்ப ஹாப்பி. ஸோ நமக்கு ஆர்டர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கம்மிங் சூன் கண்டிப்பாக வந்து போடுறோம். ஓகேவா? ரியலி ரொம்ப ஹாப்பி. Love you. Bye guys. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா? பாய் சொல்லலாமா? உங்கள்ட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போறது நாங்க உங்க மதன் திவ்யா. ஓகே, bye. Love you guys. See you on next vlog.